நான் கேட்கிறேன், பழனிசாமி அவர்களே, திமுக அரசுக்கு குடத்தல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு ஆளுநர். அவரை கண்டிச்சு ஒரு நாளாவது ஒரு அறிக்கையாவது விட்டிருக்கீங்களா? இல்லையே. அதிமுக ஆட்சியில ஆளுநர் ஆய்வுக்கு போறேன்னு கிளம்பினப்போ அவருக்கு எதிராக போராட்டம் நடத்தின இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். மறந்துடாதீங்க. தொல்லை தரதையே தன்னோட அன்றாட பணியா வச்சிருக்கக்கூடிய ஆளுநருக்கு எதிராக இப்பவும் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் போராடுகிறது திமுக. கைகட்டி வாய்மூடி முதுகுடைந்து பாதம் தாங்கும் பழனிசாமி அவர்களே, உங்களுக்கு வீர வசனங்கள் தேவைதானா? மோடி அரசு கொண்டு வந்த குடியுரிமை திருத்த சட்டத்தில் இலங்கை தமிழர்கள் சேர்க்கப்படல. அந்த சட்டத்தை ஆதரிச்சு நாடாளுமன்றத்தில் அதிமுக ஓட்டு போட்ட காரணத்தால் தான் அந்த சட்டமே இன்னைக்கு அமலுக்கு வந்திருக்கு. குடியுரிமை திருத்த சட்டம் வர காரணமாக இருந்துட்டு இலங்கை தமிழர்களுக்கான இரட்டை குடியுரிமை கொண்டு வருவோம்னு சொல்றதுக்கும் பேர் என்ன? பித்தலாட்டம் தான்.